ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகே 12 தான் பார்ட்னா பைரட்ஸ் தான். எஸ், தெரிஞ்சிருக்குமே. ஸ்டார்டிங் 7 பார்த்துருவோம் பார்ட்னா பைரட்ஸை பற்றி. டைம் சாம்பியனுங்க அவங்க. 3 வாட்டி கப்பு ஜெயிச்சாங்க. அது ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆகுது. சொல்கிறேன், 3 அது கூட தமிழ் சொல்ல ஜெயிக்கலையா. போன சீசன் ரன்னர் அப் ஃபைனல் வேறு வந்தாங்க. ஃபைனல் விளையாண்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். பார்ட்னா பைரட்ஸ் இஸ் அ வெரி குட் டீம். அண்ட் ஃபைனல் தோற்ற உடனே வேலை கோச்சனை ஊற்றிட்டாங்க அவங்க ரேது கிளம்பினின்ட்டுன்னு. அதே மாதிரி இப்போ தேவாங்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தேவாங்கு இப்போ வேறு டீமுக்கு விளையாட போகிறாரு. அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது அயான் மேலேயும் சுதாகர் மேலேயும். ஸோ ஸ்டார்டிங் 7ல் யார் இருக்க வாய்ப்பு இருக்குது, எந்த அளவுக்கு இவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அது நம்ம கொஞ்சம் அனுப்குமார் இவங்க கோச்சு இஸ் ஆல்சோ வெரி குட் கோச். அண்ட் எப்படி இவங்க காம்பினேஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஸ்டார்டிங் 7 தான் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங் 7 மேட்சஸே ரொம்ப முக்கியங்கிற. எடுத்தோடனே 6-7 மேட்ச் தோத்தாலே மாரல் போயிடும், கான்ஃபிடன்ஸ் போயிடும். ஸோ எல்லாருமே ஸ்டார்டிங்கில் 5-6 மேட்ச் ஜெயிக்கிறது தான் பார்ப்பாங்க. ஜெயிச்சு வச்சுட்டா பாயிண்ட் இருக்குப்பா, நடுவில் 1-2 சொதப்புனாலும் பரவாயில்ல. நீங்கள் எடுத்தோடனே பேக் ஃபுட்டில் போனீங்கன்னா சைக்கலாஜிக்கலி மைண்ட் செட் உடஞ்சிரும். ஆனால் இந்த டீமை பார்த்தா அப்படி இல்லை, நல்லா தான் இருக்குது இந்த டீமு. என்னதான் தேவாங்க 300 பாயிண்ட் எடுத்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணது அயான் மட்டும் அவர் ரிவைவ் பண்ணலன்னா அவர் பெஞ்சில் தான் இன்னும் உட்காந்து இருந்திருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்பப்போ ரிவைவ் பண்ணதுனால 40 நிமிஷம் 30 நிமிஷம் கிட்ட விளையாண்டார் அந்த தேவாங். ஸோ அந்த அவரோட சப்போர்ட் வாஸ் வெரி வெரி ஹியூஜ். அது நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஸோ இப்போ என்னோட ஸ்டார்டிங் 7 இப்படி தான் இருக்கும். இதில் எதாவது மாற்றம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட், ஃபர்ஸ்ட் ரைடர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? மைட்டி மணிந்தார் அவர் எங்கே வந்தாருங்க அப்படின்னு கேட்பேன். எஸ், பெங்கால் வாரியர் ரிலீஸ் பண்ணாங்க, இவங்க எடுத்துட்டாங்க. போன சீசன் 15 மேட்ச் விளையாண்டாரு, 102 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது. 2-3 சீசனாக அவங்க தான் விளையாண்டாரு பெங்காலுக்கு. மைட்டி மணிந்தர் பாயிண்ட் டு ப்ரூவ் நவ். ஒரு ஃபர்ஸ்ட் ரைடர் வச்சுங்க. அப்வியஸ்லி சுதாகர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. 23 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது போன சீசன் 14 மேட்ச்சில். பிகாஸ் பிட்ஸ் அண்ட் பீச்சஸ் தான் அவருக்கு சான்ஸ் கிடச்சிது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி இப்படின்னு. மெயினாக உங்களுக்கு தேவாங்கன்னு அயன் தான் போன சீசன் விளையாண்டாங்க. அதுக்கு முந்தின சீசன் நீங்கள் போனீங்கன்னா சுதாகரோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கெத்து அவ்வளோ ஜாஸ்தி எடுத்தாரு. 4th ரைடர் வந்து 2nd ரைடர் ஆகிட்டாரு. மஞ்சித், அப்புறம் இவரு சதீப் குமார் நினைக்கிறேன். போன சீசன் அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல. இப்போ புது கோச்சர் வந்திருக்காரு சுதாகர். டெஃபினட்டாக ஸ்டார்டிங் 7ல் இருக்கணும், இருப்பார். அப்வியஸ்லி இந்த ரைடர் அயான் லோச்சாவும். நீங்கள் யாரை வேணா 1, 2, 3ன்னு வச்சுங்க. நீங்கள் இந்த 3 பேர் தான் மெயின் ரைடர் உங்களுக்கு. அயான் லோச்சா 193 பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் 25 மேட்ச்சில். அந்த 193 வாட்டி ஐ திங்க் இவரை தான் ரிவைவ் பண்ணி உள்ளே கொண்டு வந்தார்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 100 வாட்டியானோ தேவாங்க் உள்ளே வந்ததுக்கு காரணம் இந்த 193 பாயிண்டில் 100 பாயிண்ட் இவர் எடுத்தது நம்ம அயான். அது அவருக்கு தேவாங்க் ஒரு பைக் மிஸ் தான். அங்கே போய் என்ன பண்ண போகிறாரோ அந்த டீம் ஒரி பண்ணிக்கிட்டோம். நம்ம அதை பற்றி கவலைப்படுவேன். நடந்த விஷயத்த சொல்கிறேன். ஆச்சா, கார்னருக்கு வந்துடுவோம். கார்னரில் வந்து சோம்பீர் அவர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த சோம்பீர் வந்து ஏற்கனவே குஜராத் ஜெயண்ட்டுக்கு விளையாண்டாரு. அப்போ வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ரைட் கார்னர் வேறு அவர். 27 போன சீசன் PK 11 வந்து 27 பாயிண்ட் எடுத்தார் 14 மேட்ச்சில். புனேரி பல்தனுக்கு விளையாடிருக்காரு. எல்லாத்துக்கு மேலே அனுப்குமார் கோச்சிங்கில் இவர் விளையாடிருக்காரு. ஸோ அவர் தான் இப்போ கோச் அனுப்குமார். அதனால் இவர் மோஸ்ட்லி சோம்பேறி தான் ப்ரிஃபர் பண்ணுவார் ரைட் கார்னருக்கு. பிகாஸ் இ பிளேட் அண்டர் ஹிம். லெஃப்ட் கார்னர் அப்வியஸ்லி அங்கித் ஜாக்லான். 2 இது அங்கித் ஜாக்லான் இருக்காங்க. போட்டு குழப்பிக்காதீங்க. ஏற்கனவே ஒரு டீமுக்கு போட்டால் ஒருத்தர் சொன்னார் இல்லை பார்ட்னரில் இருக்காருன்னு. அதுலேயே நான் சொல்ல மறந்துட்டேன் 2 பேர் இருக்காங்கன்னு. ஒரு நேர் பவன்ற நேர் நினைக்கிறேன். அவரே அவருக்கு சொன்னார், இல்லை சார் இல்லை பிரதர் 2 அங்கித் ஜாக்லான் இருக்காங்கன்னு. இவர் தான் மெயின் அங்கித் ஜாக்லான். ஆக்சுவலி 25 மேட்ச்சில் 79 பாயிண்ட் எடுத்தார் போன சீசனு. லெஃப்ட் கார்னர் அவர். அண்ட் இந்த 2 கார்னர் ஜோடி இருக்கல. ஏன் சோம்பீரை கண்டிப்பாக விளையாட வைப்பார் சொல்கிறேன்னா, சோம்பீர் அங்கித் ஜாக்லான் 2 பேருமே டொமஸ்டிக் சர்வீசஸ் டீமுக்கு விளையாடுறவங்க. ஸோ குட் ஜோடி, குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது ரொம்ப முக்கியம் ரைட் கவர் லெஃப்ட் கவருக்கு. அதனால சொல்கிறேன், எப்படி சுனில் குமார் அண்ட் பர்வேஸ் பன்ஸ்வால் ஒன்றா இருந்தால் கலக்குனாங்க, அந்த மாதிரி இவங்க டொமஸ்டிக்கில் கலக்கியிருக்காங்க சர்வீசஸில். அது ஒரு ரீசனாக இருக்கும் சோம்பேறி இவங்க எடுத்ததும். ரைட், இப்போ கவருக்கு வரும். அதுதான் ரொம்ப மெயின். கார்னர் சொதப்பினாலும் கவர் அவங்களை கவர் பண்ணணும். ரைட், ஃபர்ஸ்ட் வந்து நான் தீபக் சிங். எஸ், ரைட்டு கவர். அவர் 86 லட்சத்துக்கு எடுத்தாங்க ஆப்ஷனில். இவ்வளோக்கு போன சீசன் இவங்க தான் ரிலீஸ் பண்ணி ஆப்ஷனில் போய் எல்லாரும் பீட் பண்ணி கடைசியில் இவங்க எடுத்துக்கிட்டாங்க 86 lakhsல. ஐ திங்க் 2 சீசனுக்கு எப்படியும் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள். 76 பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் 25 மேட்ச்சில். இதில் வேறு நிறைய தீபக் இருக்காங்க இதே டீமில். இமான்ஷுன்னு ஒரு 4 இமான்ஷு இருந்தாங்க தமிழ் தலைவாசத்தில், நமக்கே குழம்பிடும். இதில் டீமில் இன்னொரு தீபக் இன்னொருத்தர் இருக்கார். ஸோ அது வேறு குழம்பிடுறேன் நான் அப்பப்போ. ஸோ அந்த ஓரமாக வைங்க தீபக் சிங். ரைட்டு கவர். லெஃப்ட் கவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கித் சாவந்த், வெரி குட். அவர் புனேரி பல்தன் விளையாண்டார் போன சீசனு. PK 11 27 பாயிண்ட் தான் எடுத்தார். கம்மி மினிட்ஸ் தான் ஒரு சான்ஸ் கிடச்சிது. 21 மேட்ச்சில் 27 பாயிண்ட்டு. அப்பப்போ பிட்டாக வந்து விளையாட்டு போனது தான். அதோட அஸ்ரம் இனாம்தார் ஃபெயிலியர் ஆனோடனே புனேரி பல்தன் போன சீசன் விழுந்துருச்சு ஸ்டார்டிங்கில். ஸோ அதில் பாதிக்கப்பட்டவர் இவர் ஒருத்தர் சங்கித் சாவந்த். ரிலீஸ் பண்ணாங்க, இங்கே வந்தார் அவர் டக்குன்னு. பி ஃபார் புனேரி, பி ஃபார் பாட்னான்னு
பைரட்ஸ்க்கு வந்துட்டாரு. ரைட். இவங்கள யாருப்பா? சப்ஸ்டிடியூட் ஒரு 5 பேர் சொல்லுவீங்க. அதுவும் சொல்லிடுறேன். ஏன் குறை பண்ணேன்? யுவராஜ். எஸ். தியாகராஜன் யுவராஜ் அவர் ஒன்று. அப்புறம் நவ்தீப். மூணாவது வந்து அமீன் கர்பானி. அவர் ஒரு ரைட் கார்னர் ஈரானியன் பிளேயர் அவர். நாலாவது மந்தீப். 9 லேக்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. அப்புறம் சாஹில் பட்டேல் அவர் ஒரு ரைடரு. ஸோ இந்த 5 பேர் தான் நான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. மேட்ச் ஸ்டார்ட் ஆனாலும் போக போக பார்ப்போம் எவ்வளோ தூரம் எவ்வளோ போகிறாங்கன்ட்டுன்னு. நிறைய பேர் பாட்னை பற்றி பேசுங்க 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 பேசுங்க. நீங்கள் அந்த பேசுங்க பேசுங்கன்னாங்களா ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர் வீட்டு பக்கத்து வீடு வரவங்க போகிறவங்க சினிமா பார்க்க போனால் என்னப்பா எங்கே போனாலும் ஷேர் பண்ணி சேனல் ப்ரொஃபைல் எடுத்து விடுங்க. நீங்கள் கேட்குற வீடியோ எல்லாம் மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணி போடுறோம். இப்போதைக்கு தான் உங்களோட கருத்து சொல்லுங்கள். புரியும் பேருக்கு நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.